யூடியூப்ல ட்ரேடிங்கை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த முட்டாள்தனத்துல இருந்து வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்கள் ட்ரேடிங்கை பத்தி பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்க செய்யறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி சார் பிளைண்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க? அவங்க ட்ரேட் பண்றாங்களா இல்லையா? அவங்க பிஎன்எல் விஷுவல் பண்றாங்களா? ஒன் டேனுடைய பிஎன்எலாவது விஷுவல் பண்றாங்களா? என்ட்ரி கொடுத்தாங்களா? என்ட்ரி எடுத்தாங்களா? இல்ல ஃபெயிலியர் ஆனாங்களா? எந்த விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்றது இல்லை. அப்ப நீங்க எப்படி முட்டாள்தனமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க? ஒரு காலத்துல நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். நானும் ஒரு முட்டாள் தான், ரைட்? நானும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறது அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரேடிங், இதெல்லாம் ஒரு ட்ரேடிங்கா? 3 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் பிடிக்கும், இதெல்லாம் ஒரு ட்ரேடிங்கா? சார் 5 to 6 years ஆயிடுச்சு. ஓகே, நான் ப்ராஃபிட்டபிள் கெயின் பண்றது. அதுல நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னோட டேட்டாஸ் மூலம் பர்ஃபெக்டான என்ட்ரிஸ். ராங் ஆகும், இல்லைன்னு சொல்ல, ஃபெயிலியர் ஆகும். ஆனா ஃபெயிலியர் என்பது சில கட்டங்கள் மட்டும்தான். ஆனா ஓவராலா ப்ராஃபிட்ல தான் நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகே, இது மட்டும் மைண்டுக்குள்ள வச்சுங்க. என்னைக்குமே ப்ராஃபிட்டபிள் ஆகணும், ட்ரேடர் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க ட்ரேடிங் பண்றாங்களா, அவங்களோட டெய்லி பிஎன்எல் விஷுவல் பண்றாங்களா, அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மீதி பேரை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரியல் ட்ரேடருடைய அடையாளம் அவங்க ரியல் ட்ரேட் லைவ்ல பண்ணி காட்டணும். அவங்க செஞ்சு காட்டல, அவங்க ட்ரேடிங்கை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரேடிங் பத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரேடிங்கை பத்தி வேற எதனா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது வார்த்தை இல்லை. உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ட்ரேடிங் என்றால் இதுதான், இப்படிதான் செய்ய முடியும், நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன், ரைட்? இன்னைக்கு எப்படி ட்ரேட் எடுத்தது மட்டும் கொஞ்சம் பாருங்க. 30,000 லாஸ் எடுத்து நான் 35,856 rupees. இதுதான் ட்ரேடருடைய மைண்ட் செட். ஓகே, மார்னிங் ட்ரேட்ல செல்லருடைய மார்க்கெட் மார்னிங் டைம்ல ரெண்டு பக்கம் டிகே பண்ணிட்டு இருந்தானுங்க. பிரீமியம் டிகே ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, பிரீமியம் மெல்ட் ஆகாம கால் சைடு புட் சைடு ரெண்டு பக்கமே இன்க்ரீஸ் ஆகல. அதனால எனக்கு 30,000 சம்திங் லாஸ் மார்னிங் ட்ரேட்ல. அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி 35,856 rupees நான் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கேன். ட்ரேடரோட அடையாளம் இதுதான். ட்ரேடிங்கே பண்றதில்ல, ட்ரேடிங்கை பத்தி தெரியாது, நாலேஜே தெரியாது, ட்ரேடிங் என்னன்னு தெரியாது, இன்ட்ராடே என்னன்னு தெரியாது, ஆப்ஷன் என்னன்னு தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது, ஸ்பிம் ட்ரேட் பத்தி தெரியாது, ஸ்கேல்பிங்க பத்தி தெரியாது. ஸ்கேல்பிங்ல யார் போட்டு ஹோல்டு பண்றாங்களோ, என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணிட்டு ஹோல்டு பண்றாங்களோ, என்ட்ரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணலாம், கண்டிப்பா அடிச்சு விட்டுரும். 3 minutes டைம் ஃப்ரேம். என்னோட ஸ்டைல் 1 candle என்ட்ரி 1 candle எக்ஸிட். என்ட்ரி கொடுப்பேன், அதுல ப்ராஃபிட்ஸ், எக்ஸிட், லாஸஸ் அந்த கேண்டலுக்கு எஸ்எல் முடிச்சு கதை. எஸ்எல் போடாமே நான் மைண்ட்ல எஸ்எல் வச்சுட்டு எக்ஸிட் ஆயிடுவேன். இதான் என்னோட மைண்ட் செட். ட்ரேடரோட உண்மையான அடையாளம் லாஸஸ் ஹோல்டு பண்றவங்க கிடையாது. ஓகே, போகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்தியால எல்லா ட்ரேட் பண்றவனும் அப்படிதான் நினைப்பான். நீங்க நினைக்கிறதுக்கு அகேன்ஸ்டா யோசிக்கிறது தான் ட்ரேடோட மைண்ட் செட். அதுதான் சைக்காலஜியும் கூட. இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாம பிளைண்ட்ஸா ட்ரேடிங்கை பத்தி தெரியாத யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்றவங்க, ட்ரேடிங்கை பத்தி எந்த நாலேஜுமே கிடையாது, இன்ட்ராடே என்னன்னு தெரியாது, ஸ்கேல்பிங் என்னன்னு தெரியாது, டேட்டாஸ் என்னன்னு தெரியாது, இப்படி எல்லாம் இருக்காங்க ட்ரேடர்ஸ். அவங்க ட்ரேடர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா லைவ் ட்ரேட்? என்ன மாதிரி லைவ் ட்ரேட் யாரா பண்ணி காட்டுற சேலஞ்சிங் சார். லைவ் ட்ரேட் பண்ணி அவங்களும் அவங்க எமோஷன்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸா கொடுக்குறாங்களா? எனி 1%? இப்பயாவது தெரிஞ்சுங்க சார், இப்பயாவது புரிஞ்சுக்குங்க. இப்படிதான் ட்ரேட் பண்ண முடியும், பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ராட் ஸ்கேல்பிங். பை, தேங்க்யூ. எப்படி ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ராட் ஸ்கேல்பிங். மார்னிங் ட்ரேட்ல டிராப் ஏன் டிராப் மூவ்மெண்ட் நடந்துச்சு? 30,000 சம்திங் எனக்கு லாஸ் வச்சு அப்படின்ற போது மார்க்கெட்ல பாருங்க, மார்னிங் டைம்ல ஒரு பிரேக் டவுன், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஃபுல்லா எம்பேட்டன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் லோவர் லோ கண்டிஷன் வந்துட்டு இருக்கு. ஆனா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ வரையுமே ஒரு ஹையை பிரேக் அவுட்டே பண்ணல. அதே மாதிரி புட்டோட பிரீமியம் ஒரு ஹையை பிரேக் அவுட்டே பண்ணல. அப்ப பார்க்கும்போது மேல இருந்தும் செல் பண்ணிருக்கானுங்க, புட் சைடு செல் பண்ணிருக்கானுங்க, கால் சைடு செல் பண்ணிருக்கானுங்க. அதனால செல்லருடைய மார்க்கெட் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால ரெண்டு பிரீமியமையும் செல் பண்ணுவானுங்க. இந்த ஹையஸ்ட் வச்சிருக்கிறது பாருங்க 165 rupees, இந்த ஹையஸ்ட் வச்சிருக்கிறது பாருங்க 665 rupees. அங்கிருந்து மார்க்கெட் செல் பண்ணிருக்கான். எங்க வந்திருக்கு? 56 rupeesல போயிட்டு இருக்கு இப்ப வரையும். அப்போ இங்கிருந்து 650 பாயிண்ட்ஸ்ல இருந்து 71 பாயிண்ட்ஸ், அப்போ 550 பாயிண்ட்ஸ் வரையும் அவனுக்கு லாபம். ஓகே, காலோட பிரீமியம் செல் பண்ணியிருந்தானா அவனுக்கு 515 பாயிண்ட்ஸ் லாபம் எடுத்திருக்கான். ஆனா இந்த இடத்துல பையர்ஸ் வந்து எடுக்கிற இடத்துல எல்லாம் பார்க்கும்பொழுது டிகே பண்ணிட்டே இருக்கான். பிரீமியம் ஹையர் ஹை மூவ்மெண்ட்டமா பண்ணாம லோவர் லோ மூவ்மெண்ட்டமா பண்ணிட்டு இருக்கு. இதுதான் மார்க்கெட்ல டிராப் ஆன விஷயம். மார்னிங் ட்ரேட் எனக்கு டிராப் ஆனதுக்கான காரணம். டேட்டாவுடைய பிரகாரம் பார்க்கும்பொழுது மார்க்கெட்ல இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் கிடைச்சிருக்கணும் பிரீமியம்ல. ஆனா பிரீமியம் மூவ்மெண்டம் ஆகல. நேத்தோட பிரேக் அவுட் பிரீமியம் ஹைய பிரேக் அவுட்டே பண்ணல சார்.
அதுக்கு கீழேயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்பவும் லோவர் லோ கண்டிஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. பாருங்க காலோட பிரீமியம் ரன் ஆயிட்டு இருக்கு, புட்டோட பிரீமியம் ரன் ஆயிட்டு இருக்கு. மேல ஹையர் ஐ மூவ்மெண்ட்டுமே வைக்கல. அப்போ இந்த ட்ரேட்ல ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே காலியா இருப்பாங்க. பெஸ்ட் ட்ரேடர் இந்த விஷயத்துல பாருங்க. நான் காமிச்சேன்னா மெடிக்கல் மிராக்கிளா இருக்கும். பாருங்க 23,000 லாஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரில. செகண்ட் என்ட்ரில 16,000 லாஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலா 35,000க்கு சம்திங் நம்மளுக்கு லாஸ். அது பாருங்க நான் ரிகவர் பண்ண விஷயங்கள் பாருங்க. 28,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். புட் சைடுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கால் சைடுக்கான என்ட்ரி 21,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 9,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓவராலா ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்பொழுது எனக்கு 35,856 ருபீஸ். இந்த 2 என்ட்ரிஸ் தான் எனக்கு மெல்ட் ஆனதுக்கான காரணம். 203ல நான் என்ட்ரி கொடுத்து 178ல தான் நான் எக்ஸிட் ஆக முடிச்சு. ஒரே சிங்கிள் கண்ட்ரில பிக் லாஸஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் 164ல என்ட்ரி கொடுத்து 156ல நான் எக்ஸிட் பண்ணேன். அதுல பார்க்கும்போது இப்ப பாருங்க பிரீமியம் எவ்வளவு போயிட்டு இருக்கு பாருங்க. 19 ருபீஸ் போயிட்டு இருக்கு. இப்ப ரன்ல இருக்க மார்க்கெட் 90 ருபீஸ்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 200 பிரீமியம்ல இருக்குது 135 ருபீஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்போ பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணி தான் நான் அந்த விஷயத்தை ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். இது நீங்க ஓவர் ட்ரேடர்னால நினைச்சாலும் சரி சார். ஸ்கேல்பருக்கு முக்கியமான விஷயம் ஒன் கார்டு என்ட்ரி, ஒன் கார்டு எக்ஸிட். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்ட்ரி கொடுப்பார். புரோக்கர் சார்ஜ் எவ்வளவு, டாக்ஸ் எவ்வளவு, அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா ட்ரேடிங் எல்லாம் ஆக முடியாது. நீங்க கேம்லிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்க்கணும் அப்படின்னா பிக் லாட்ல ட்ரேட் பண்றவங்க இந்த விஷயத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய 10% எப்படி நம்ம டாக்ஸ் கொடுத்தாகணும். ஓகே. 10 to 20% நம்ம டாக்ஸ் கொடுத்தாகணும். மீறி இருக்கிறது நம்மளுக்கு லாபம். இப்ப 35,000 நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் நம்ம 35,000 ஆகுது 30,000 ஆகுது நம்ம பேக்கெட்டுக்குள்ள வரும். ஓகேவா? இப்படிதான் ஸ்கேல்பிங் பண்ணணும். இதுதான் சார் ரியல் ஸ்கேல்பிங். இப்படிதான் பண்ணணும். இவ்வளவு லாஸஸ் எடுத்துட்டு போனாலும் ஒரு நிமிஷம் இருங்க. இத நான் மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப தெரியும் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கேமரா இருந்தாச்சும் உங்களுக்கு தெரியல. ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்ப தெரியும். 35,856 ருபீஸ். இதுதான் சார் மேட்டர். ஸ்கேல்பர்ல இதுதான். இந்த மாதிரி ஒரிஜினலா ட்ரேட் பண்ணி யார் காட்டுறாங்களோ, லாஸஸ ரிகவர் பண்ணக்கூடிய மைண்ட் செட் எந்த ட்ரேடர் கிட்ட இருக்கும், அவங்க எல்லாம் பிக் லாட் அவங்க ட்ரேட் பண்ணும்போது அந்த விஷயங்கள் செஞ்சு முடிக்கிறாங்க. இல்ல லூசு ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்க பத்தி அட்வைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விஷயத்தையும் செய்யறது இல்ல. உங்களுக்கு எந்த என்ட்ரி ஒரு எக்ஸிட்டும் அவங்க அவங்க செஞ்சு காட்ட சார். முதல்ல விஷயங்கள் அவங்க செய்யணும். அவங்க செய்யவே இல்ல. சார் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சாதாரண மேஸ்திரி, ஒரு மேஸ்திரி வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கங்களேன். கட்டட தொழிலாளி. அவருக்கு மேஸ்திரி ஒரு செவுரு ஏத்தக்கூடியதோ, ஒரு கலவை கலக்கக்கூடியதோ, வேற எதனா விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சா தானே அவர் மேஸ்திரி. அவர் கட்டறத கரெக்ட்டா கட்டினா தானே மேஸ்திரி. எல்லாராலும் மேஸ்திரி ஆக முடியுமா? கை ஆட்களும் இருப்பாங்க. அவங்க மேஸ்திரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ரைட். ஏன்னா ஒருத்தர் தான் சார் ஸ்பெஷலா இருக்க முடியும். எல்லாரும் ஸ்பெஷலா இருக்க முடியாது. அவங்க ஹெல்ப் பண்றவங்க தான். அவங்களால கட்ட முடியும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களால கட்ட முடியாது. ஏன்னா வேலை தெரியாது. வேலை தெரியாத வச்சு தான் அவங்க கையாளா இருக்காங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க கையால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மேஸ்திரிய ஃபாலோ பண்ணல. ரைட்டா? இது நல்லா புரிஞ்சுக்குங்க. மைண்ட் செட்டுக்குள்ள ஏத்துங்க. யாரா ட்ரேட் பண்ணி காட்டுறாங்களோ அவங்க தான் ஒரிஜினல் ட்ரேடர். ட்ரேடிங்க பத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேடிங்க பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியா போகும், அப்படி செய்யும். இவங்க இப்படியாப்பட்டவங்க, அவங்க அப்படியாப்பட்டவங்க. சார் முதல்ல நீங்க யார்? முடிவு பண்ண வேண்டியது உங்க கையில. மத்தவன் என்ன சொல்றான்றத முடிவு பண்ணக்கூடியது அவனுடைய விருப்பம். 4 பேர் 4 விதமா தான் சொல்லுவானுங்க. ஆனா நம்ப எப்படி இருக்குன்றது நம்ப தான் சார் முடியும். மத்தவனுக்காக வாழ்றத வாழ்க்கை இல்ல. நமக்காக வாழ்றதா வாழ்க்கை. மத்தவன நோக்கி நம்ம பார்வை இருக்கும்போது நம்மளுடைய பாதை மறந்து போகும். மத்தவனின் குறைகள் தெரியும் பொழுது நம்மளுடைய குறைகள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எவன் ஒருத்தன் எனக்கு குறை சொல்லிட்டே இருக்கானோ நான் மேல ஏறிட்டே இருப்பேன். 2025 க்குள்ள பாருங்க 1 சிஆர் நான் அச்சீவ் பண்ணி காட்டுறேன். இது டெஃபினெட்லி கன்ஃபார்மா சொல்ல முடியும். சேலஞ்ச். லைவ் ட்ரேட் பண்ணி காட்டக்கூடிய விஷயங்கள் லைவ் ட்ரேட்ல ரியல் ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ் புடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னுடைய நியூ சேனல். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரேடிங்க பத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க ட்ரேட் பண்றாங்களான்னு முதல்ல கேளுங்க. அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேளுங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு இதுல 1008 நொட்ட வத கதைகள். எவ்வளவு என்ட்ரி ஆச்சு, இவ்வளவு குவான்டிட்டிஸ் எப்படி போட முடியும்? இது குவான்டிட்டிஸ் லாட் சைஸே கிடையாது. QTYன்னு எழுதிருக்கு மேல. இங்க பாருங்க கர்சர்ல பாருங்க. QTY குவான்டிட்டிஸ் இதனுடைய பேர். ஓகே. இது லாட் சைஸ் நினைச்சுக்கிறாங்க. இது பல கோடி, பல லட்சம் நினைச்சுக்கிறாங்க. இவ்வளவு இந்த அளவு கூட ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் ஒரு அறிவாளித்தனமும் இல்ல அப்படின்னா, அவங்க தன்னைத்தானே அறிவாளித்தனம் சொல்றதுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது சார். ரைட்? ஓகே கைஸ். பை பாய். தேங்க் யூ.